கோயிலுக்குள்ள வந்த உடனே தீபாவளி நாள் பாரு, கோயிலுக்கு தான் பூஜை மேலே ஏறு அங்கே தீபம் காமிக்கிற மாதிரி எல்லாம் முக்கியம். நீங்க தெரியுதா? கோயிலுக்கு தான் பூஜை தீபாவளி நடக்குது. இந்த கோயில மட்டும் கிடைக்குது. வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும், வீடு பார்க்கலாம். சாமியும் அலங்காரம் நல்லா காமிக்கிறோம். சாமியும் ராஜகோபுரமும் ஒரே டயத்துல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊர்ல இருக்கு. மேலாக 2 பொம்மை, குரங்கு உடும்பு தெரியுதா? குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனசு. மனம் ஒரு குரங்கு, நல்லா சொல்லு குரங்கு. இந்த குரங்கு மனதை உடும்பு புரிய விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு துணியா இறைவனை வழிபடப்போ மனதில் வேறு எந்த இடம் கொடுக்கப்படாதுன்னு உலகத்துல எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறை சொல்லி கொடுத்த போது இந்த கோயில் பிறைய தெருவா மறுபடியும் மறுபடியும் பார்க்கலாம். மேலே ஏறு. சொல்ல மாட்டான். இப்படி பாருங்க. விளைச்சல் தெரியுதா? எவனும் சொல்ல மாட்டான். கையை கூப்பிட்டு ஒரு சுற்றி கோயிலுக்குள்ள போயிட்டு வந்ததா கணக்கு பொண்ணையே போதும். நடராஜா கால் தூக்கி ஆடுவார். எந்த கால் தூக்கி ஆடுவார்? இடது கால் எதுவும் தூக்கி பார்த்து ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்துல. ஏன்ப்பா எது காலையே தூக்கி ஆடியாது, கால் வலிக்கலையான்னு இருக்கான். அது கருப்புதான் வரலாறு கிடையாது. பாண்டியன் நாடு இந்த ஊருக்கு வலதுதான் கரெக்ட். மறுபடியும் என்ன பார்க்கணும் பேசும்போது பாதம் தரையில தூக்கி போட்டா பாதம் மேலே போகும். மதுரையில கலந்துக்கணும். மதுரையில இப்படி காமிச்சிருக்காங்க. இப்ப இது மாதிரி கலந்துக்க முடியாது. சாமி நடன மாட்டேன்னா யாரு மத்தளம் அடிப்பா? நந்தி. இங்க ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு. எல்லாம் கொட்டிக்கு வந்துட்டு ஓடுற கோயில்ல நினைச்சு பார்க்க முடியாது. எழுதி போட்டதுனால தூக்கி போட்டாலும் வயலுங்க 90 சிறப்பு இருக்கு. மற்ற ஒரு மலை தூக்கி அயோக்க போயிருக்கவா சாமியை பால் கூட போட்டி வருது. சாமி காலத்துக்காக ஊற்று வந்த பெண்ணுனாலே ஆட முடியும். ஆணுக்கு பெண் மட்டும் கிடையாது. பெண் காலத்துக்கு கட்டுப்பாடு பெண்களுக்கு அந்த காலத்தில் ஜாஸ்தி. அதனால முடியாது. எங்களால் முடியும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், அடிப்போம். உங்களை லட்சம் கை வச்சு உடக்கப்படுது. சேலை சுருக்கம் சேலை சுருக்கம் இப்படிதான் பாப்பா. கையை தொங்க போடும்போது 3 நரம்பு. உழைப்பு ஒன்னே குறிக்கும். உழைப்பு ஒன்னே அப்போ இப்ப களவாணி தரம் ஒன்னே குறிக்கும். நல்லதான் இந்த சிவத்தலமா விஷ்ணு தலமா? சிவத்தலத்தை பெருமாளுக்கு அவங்கள பார்க்க கிடையாது. குடல் உரி மாலையா மாட்டிக்கிட்டு இருக்காரு. குடல் கீழே கைவாது குடல் வெளியில வந்துருக்கு. ஒரு வெயிட் ஏற்கும்போது முழங்காது எலும்பு. இந்த கிருதாங்கிற கிற்கு வேலையில கிருதா அந்த காலத்திலே கிருதானா இருந்திருக்கு. இப்படிவா அது நரம்பு. நரம்பு எலும்பு எல்லாம் தெரியும் முடியா. உழைப்பு ஒன்னே குறிக்கோள். உழைப்பு ஒன்னே அப்போ இப்ப களவாணித்தனம் ஒன்னே குறிக்கோள். இது நல்லா கண்ணு மண்டபம். அது மட்டும் அண்ணாமலை பர்மாவில் சமாளிச்சு கட்டினான். ஒரு சண்டையில் இடிச்சு விட்டாரு. செவ்வறு தான் இருக்கு. அருமையான கண்ணு மண்டபம். பெரிய கோயிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. எந்தெந்த ஊர்ல ஆயிரக்கால் மண்டபம் இருக்கு? பள்ளிக்கூடம் மாதிரி பெரிய நீ பயப்பட சின்னதான் பெயரும். மதுரை இருக்கு, திருவாரூர் இருக்கு, எல்லாருமே இருக்கு. எல்லாரும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 யூனிட் கட்டி இருக்கணும். இந்த ஊர்ல இதுல 500 தூண். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இதுல 500 அதுல 2 கொட்டி கிடக்குமா? வா இப்படி வா பாப்பா. அதான் மடிப்பு. அதான் மடிப்பு கால் பள்ளம் தெரியுதா? இங்க பாரு. உழைப்பு அதான் பிடிப்பு. கோலமா அதான் பிடிப்பு. கரண்ட காலத்துல மடிப்பு பிடிப்பு. தட்சன் மதம் எட்டன் மதம் மேல போர்டு இருக்கு. இப்படிவா இதுக்குள்ள வழக்கு தெரியுதா? இது ஒரு சன்னதி. இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்கவாசகன் பேரு. என்ன பேரு? மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்கிறான், எரிக்கிறான், புதைக்கிறான் நமக்கு தெரியும். இறந்தவர்கள் உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லதுகள் இருக்குதுன்னா 7 பிறப்பு உண்டு மனுஷனுக்கு.
சாட்சி மாணிக்க வாசகர். முற்பிறகு இவர் நந்தி, அவர் தப்புக்காக மனுஷனாக பிறந்துட்டார். அதனால தான் நந்தி கிடையாது. செய்கிற செயலுக்கு பிறகு நிச்சயம் இல்லை. சில பேருக்கு அது சாதிச்சுக்கிட்டே போகும், அவங்க என்ன புண்ணியம். சில பேருக்கு கஷ்டம் சொல்லிட்டே இருக்கும், அவங்க என்ன பாவம். புரியுதா? கோயில் போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கும். ஆனால் இந்த ஊரில் கோயிலுக்கு வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். வேற எழுதி போடணும் முடியலை. உலகம்னா பிள்ளையாருக்கு முதலிடம், ஆடவரில் பக்தருக்கு முதலிடம், பிள்ளையார் ரெண்டாவது இடம். இந்த ஊரில் எல்லாவளையும் திருவிழா இருக்காது. சாமிக்கு நடக்கிறது அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு. எல்லாவளையும் தேரில் வர சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். உலகம்னு சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவடையார் கோயிலில் மாணிக்க வாசகர் திருவிழா, மனிதனுக்கு திருவிழா, உலக திருவிழா. இங்கே பல நாட்டு குதிரை வந்துருக்காங்க, குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை. குதிரை ஓடாது, என்ன பார்க்கணும்? அது கேரளா குதிரை கொண்டை. மறுபடியும் என்ன பார்க்கணும்? அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை வந்துருக்கா, குதிரை வந்து இப்படி வா தொடர்ந்து போய் போர் அடிக்காக்கா கொஞ்சம் விட்டு விட்டு போயிடும். எல்லாரும் முடியலை. இப்போ பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு கோயில் உலகத்துலேயே இந்த ஊர் தான். ரெண்டாவது சாமிக்கு உருவம் இல்லை, உட்காந்து இடம் தான் இருக்குது. உட்காந்த இடத்த ஆவடைங்கிறோம். அதனால தான் ஆவடைன்னு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிகள் மட்டும் இந்த மாதிரி கவசம் வச்சுருக்காங்க. சாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மனா உயிர், நாதர்னா தலைவன். உலகத்தோட உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்மளுடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு கோவில தான் வடிவம். கற்பூரத்தை சாமியோட கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட் வெளியே கொடுப்பாங்க, தொட்டு கும்பிடலாம். இந்த கற்பூரத்தை சாமியை கம்ப்யூட்டர் அங்கேயே வச்சுக்கணும், நமக்கு தர மாட்டோம், தொட்டு கும்பிட முடியாது. சாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது. அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பறக்க வச்சுக்கோம். ஆவி உடையார் கோயில் மறுபெயர். முன்னாடி ஆவடை பாவிடை. புழுங்கலரிசியும் முளைக்கீரை பாகக்காய் தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிழக்காடு மேற்க இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். நந்தியில் பிரதோஷம் இல்லை. சாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல், நாலு ஜன்னல், ஒரு ஓட்ட வழியை பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள். சுவாமிக்கு முன்னாடி வளைவா தீபம் தெரியும். அதில் 27 விளக்கு, நட்சத்திர மாலைன்னு பேர். அதுக்கு மேலே சிகப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டு காமிச்சிருக்கான். நம்ம நடந்தால் நம்ம நிழல் போய் சாமி மேலப்படும். அந்த மாதிரி கட்டடக்கலை 1000 கடைகள் எத்தனை? 64. அதில் கட்டடக்கலையும் ஒன்று. நிழல் படணும்னா என்ன வேணும்? வெளிச்சம். வழக்கத்தில் வெளிச்சம் நெல் வரும். சூரியன் ஜாதி கோயிலுக்குள்ள எங்கே இருந்தாலும் சாமி மேலப்படும். இது வடக்க சூரியன் கிடையாது. இங்கே மாதிரி கை நிழல் ஒரு சட்டையில் லைட் அடிக்கலாம். வடக்க சூரியன் நெல் வருது. இது தெக்க சூரியன் கிடையாது. எங்க எல்லாருக்கும் உனக்கும் போடும். பாகுபாடு உள்ளவன் மனுஷ ஜென்மம். கிழக்கு இங்க நின்று இருக்காங்க, கை விழுவும். கொட்டி கிடக்க டிசைன் 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 டிசைன். நம்ம இப்போ கட்டல்கள் கட்டுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷன் போடுறோம், கட்டணம் ஸ்ட்ராங்குங்கிறோம். ஒரு கம்பு தலையில் எல்லாம் பறிச்சது கம்பு இருக்கு, மேலே போட்டு அப்படியே வச்சுருக்கோம். கடையில் ஃபவுண்டேஷன் கிடையாது. கல்லுத்தரையே பவுண்டே இல்லாமல் கட்டியிருக்கான். அவனுக்கு மூளை இருந்தது, நமக்கு மூளையில இருக்கு. பார்த்தா பேச்சுக்கிட்டு மாதிரியே இருக்கு. என்ன இருக்கு பீம் இருக்கு, பீமேல பீமேல பீமே கொடுத்தால 2 கல்லுக்கு இங்க பீம் பாத்தியா? இந்த பீம் இருக்கு, இந்த பீமேல கல் அப்படி இருக்குது. பவுண்டேஷன்ல பீம் இல்லை, போய் பிஇ படிக்கலாம். மாணிக்கவாசகர் வாழ்ந்தது 32 வயசு. மாணிக்கவாசகர் கட்டின சாமி இருக்கிற இடம் மட்டும்தான். அதெல்லாம் வேறு காலங்கள். மாணிக்கவாசகர் காலம் கிபி 3, 2026, 2000 ஆண்டு பழமையான கோயில். மாணிக்கவாசகர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் மறைந்ததாக வரலாறு. திருவாரூரில் பிறந்தாமுக்தி, திருவண்ணாமலை நினைச்சாமுக்தி, காசியில் இறந்தாமுக்தி, சிதம்பரம் தெரிஞ்சாமுக்தி, திருப்பெருந்தூர் சொன்னாலே கொட்டி கிடக்கு.